தேர்தல் நேரத்தில் பெரிய தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக போடக்கூடிய மெகா கணக்கு அது என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்காக, அதாவது நம்மளோட கூட்டணி வைப்பாங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருந்தக்கூடிய நிலையில் விஜய் தன்னுடைய கூட்டணி தொடர்பாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார். அதன் மூலமாக பாஜக திமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட்டணி கதைகளை மூடி விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது என்னுடைய தலைமையில் தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையிலான கூட்டணி தான், விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் தான் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்கு, வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அதே சமயம் கூட்டணியில் விரிசல் வருமா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருது. தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவை மையப்படுத்தி பல்வேறு விவாதங்கள்லாம் அடுத்தடுத்து அரங்கேறிய வண்ணம் இருக்கு. இதில் சமீபத்திய நிகழ்வாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா ஒரு மிகப்பெரிய விடயத்தை என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். பாஜகவால் ஒருபோதும் தமிழகத்தில் காலொன்ற முடியாது அப்படின்னு தெரிவித்த கருத்து தான் இப்போ அதிமுகவுக்குள்ள மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோட 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவினுடைய சில கூட்டணி நகர்வுகளும் கவனம் பெற்று வருது. குறிப்பாக ஓராண்டுக்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி குறித்து பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதிமுக சொன்னாலும் கூட ஒரு வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது எதுக்காகனா, ஒருவேளை அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காமல் போய்விட்டால், தாவேக்காவோடு கூட்டணி வைத்து விட்டாலோ இல்லை வேறு எதாவது முடிவு எடுத்து விட்டாலோ பாஜகவுக்கு பெரிய இழப்பாக இருக்குமா அப்படின்னு கருதியே முன்கூட்டியே கூட்டணி வைக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்பட்டு வந்தது. கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தோல்வியை தழுவியதை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் திரும்பவும் கூட்டணி அமைந்திருப்பது எந்த அளவிற்கு அவங்களுக்கு அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. 2021 அதே கூட்டணி தான், பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைத்து போட்டியிட்டாங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல, ஆட்சி அமைக்க முடியல. அதுக்கு பிறகு கூட அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது கூட என்னோட தொகுதிங்கிறது என்னோட கோட்டையாக இருந்தது, அங்கே என்னோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தான், பாஜகவோட கூட்டணி வைத்ததால் தான் நான் தோல்வி அடைந்தேன், என் தொகுதியில் என்னை மக்கள் ஏற்றுக்கல, பாஜக தான் என்னோட தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் பேசியிருந்தார் முன்னாள் அமைச்சர். ஆனால் இப்போ மீண்டும் அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவருடைய பேச்சுக்கள்லாம் இப்போ என்னவாக இருக்கு, மீண்டும் ஒரு ராயபுரத்தில் போட்டிக்கிட்டார் அப்படின்னா இப்போ கடந்த முறை கொடுத்த அதே தீர்ப்பு தான் இந்த முறை மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் 2021 இந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சாங்க, மீண்டும் அதே கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பதால் அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜகவை கழட்டி விட்டுட்டு தாவேக்காவோட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாமா, தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுக்குள்ள இழுக்கலாமா அப்படிங்கிற ஒரு திட்டம் அதிமுகவுக்கு இருக்கிறதா அப்படின்னு நிறைய கோணங்கள் யோசித்து பார்க்கும்போது அது நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கூட தெரிய வருது. போன தேர்தலை போல இல்லாமல் இந்த முறை பாஜக புதிய நம்பிக்கையுடன் களம் காண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி ஒற்றுமையின்மை. அதே போல அதுதான் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் அதிமுக செல்வாக்கு இழந்து நிற்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருது. கட்சிக்குழு நிலவக்கூடிய பிளவுகள், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் அதற்கு பின்னரும் கட்சி விட்டு வெளியேறிய சம்பவங்கள், தென் மாவட்டங்களில் அதிமுகவுடைய பலம் வெகுவாக குறைந்திருப்பது, இந்த மாதிரி பல காரணங்கள் அதிமுக ஒரு பலவீனமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அப்படின்னு அதிமுக சிதறுண்டு இருக்கின்றதுனால தென் மாவட்டங்களில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கின் அடிப்படையில் பார்க்கும்போதெல்லாம் ஒன்றிணைந்தால் அதிமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கும். அவங்க எல்லாரும் பிரிந்திருக்கக்கூடிய காரணத்தால் அதிமுக முழு பலத்தோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கப்பட்டு வருது. இது எல்லாம் கருதில் கொண்டுதான் அதிமுகவுடைய இடத்தை எங்கெல்லாம் நிரப்ப வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நிரப்புவதற்கு பாஜக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதிமுக கட்சிக்குள் ஏற்பட்டக்கூடிய இந்த சிறு சிறு பிளவுகள் பிரச்சனைகள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதிமுகவுக்கு எங்கெல்லாம் வெற்றிடங்கள் இருக்கின்றதோ, அதிமுக இடத்தை எங்கெல்லாம் நிரப்ப முடியுமோ, வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நாம் நிரப்பிடலாம் அப்படின்னு பாஜக பிளான் பண்ணி வராங்க. அதுக்கு அதிமுகவுடைய துணை நமக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஆங்கிலையும் பார்க்கப்படுது. அதுலேயும் பாஜகவுடைய நிர்பந்தத்தின் பேரில் தான் அதிமுக கூட்டணி வச்சுருக்காங்க. பாஜகத்தை நிர்பந்தித்து கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னும் இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணியில் இருந்தால் பாஜகவிற்கு தமிழகத்தில் இடம் இல்லாமல் போய்விடும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அடைந்த அந்த கிடைத்த 1-2 அந்த சீட்டு கூட, அதே போல் அப்போ கிடைத்த அந்த வாக்கு விகிதம் கூட இந்த முறை கிடைக்காமல் போய்விடும். அதிமுக தாவேகா ஒன்று சேர்ந்தால் அப்படிங்கிற உணர்ந்தாங்களா பாஜக அப்படிங்கிற கேள்வி இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைவதற்கு முன்பாகவே விஜய் கூட தமிழக வெற்றி கழகம் விஜய் கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் திரைமறைவில் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 85 தொகுதிகள், துணை முதலமைச்சர் பதவி, இந்த மாதிரி நிறைய உடன்பாடுகள் குறித்தெல்லாம் பேசப்பட்டிருக்கு. தாவேக தரப்பில் சொல்கிறாங்க ஆட்சியில் பங்கு அப்படின்னும் போது 2.5 ஆண்டுகள் நீங்கள் இருங்க, 2.5 ஆண்டுகள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தாவேக தரப்பில் பேசப்பட்டதாகும். 85 இடங்கள், 80க்கும் மேற்பட்ட இடங்கள் எங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிமாண்ட் வச்சுருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதிமுக பாஜக பக்கம் வந்தாங்க, பாஜகவோட கூட்டணி வைத்தாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில தான் அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள லாபமாக கொண்டு வந்துட்டாங்க. இது தொண்டர்கள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மிக முக்கியம் தொண்டர்கள் தான். தொண்டர்கள் இந்த கூட்டணி வரவேற்கிறார்களா, பாஜக அதிமுக கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் வரவேற்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? போன முறை பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய போது அதிமுகவும் பாஜக ஒன்றா இருந்தாங்க இல்லையா? அப்போது அதிமுக பாஜக எங்கள் கூட கிடையாது, பாஜக நாங்கள் வெளியேற்றுகிறோம், பாஜகவும் எங்களுக்கும் எந்த விதமான கூட்டணியும் கிடையாது அப்படின்ற பகிரங்கமான அறிவிப்பு வெளியான உடனேயே எல்லா இடங்கள்லையும் அதிமுக தொண்டர்கள்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி வேண்டாம், அது பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வெற்றியாக நினைத்து, வரவேற்பாக நினைத்து, நல்ல விடயமாக நினைத்து அதிமுக தொண்டர்கள்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. பாஜக வேண்டாம், வெளியேற்றியதுக்குன்னு ரொம்ப நல்லது, நன்றி அப்படிங்கிற வகையில். அப்படி இருக்கும்போது இப்போ எத்தகைய மனநிலையே அந்த மக்கள் இருப்பாங்க? பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்களே தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள், அவங்களாம் இப்போ என்ன மைண்ட் செட் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் அதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் தாவேகாவுடன் எப்படியாவது கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அது ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது, ஒரு ஆப்ஷன். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் வாக்கு, முதல் தலைமுறை வாக்கு எல்லாம் ஓரளவுக்கு ரசிகர்கள் மூலமாக அவருக்கு விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அதிமுகவோட சேர்ந்தனா கூடுதல் பலமாக இருக்கும். அது அதிமுகவுக்கு பெரிய சாதகம், தாவேகாவுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் தாவேகா வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். பாஜகவோடு இணைந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 2021 பார்த்தாச்சு. அப்போ தாவேகா இந்த முறை அதிமுக கூட வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு மறைமுகமாக மீண்டும் மீண்டும் விஜய்க்கு தூது அனுப்பி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக தரப்புல கூட்டணி கதவுகள் இன்னும் திறந்தே தான் இருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலும் பாஜக அப்படிங்கிறது கொள்கை எதிரி, அக்கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெளிவுபடுத்திட்டாரு. இது அதிமுகவுக்கு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில தான் தொண்டர்கள் மனநிலை, கட்சியினுடைய எதிர்காலம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக முடிவுகளை எடுப்பாரா? தாவேகாவிற்கு பாஜக கூட்டணி, பொதுவாக இந்த தமிழக வெற்றி கழகத்துக்காக பாஜக கூட்டணியை முறித்து கொண்டு கடைசி நேரத்தில் அதிமுக தாவேக கூட்டணி அமைந்து புதிய திருப்பம் ஏற்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது.